கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சில சீடர்கள்லாம் வந்து என்னை எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எளிமையாக இருக்கிறேன்னா இல்லையா? எளிமையாக இருக்கிறேண்ணா எப்படி சொல்கிறீங்க? செம்ம எங்கே பார்க்குற, நீங்கள் உயரமாக இருக்கிறீங்கன்னு தான் சொல்கிறேன். நீ அவனா வந்த சேரில் முன்னாடி வந்தால் முன்னாடி உட்காந்துக்கோ, பின்னாடி வந்தால் பின்னாடி உட்காந்துக்கோ. இப்போ அதுதான் எளிமை உங்கள் இலக்கணத்தில். வேற எளிமைலாம் அது எளிமை. ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் வாய்ப்பு தர்றது, ரெண்டாவது எல்லாரையும் மதிக்கிறது, இதுவும் எளிமை. அது எளிமையா? அது கிடையாது. அது ரொம்ப காஸ்ட்லி. எல்லோரும் நல்லா இருக்கிறதுன்றது எளிமை கிடையாது, பெரிய உச்சம். அதெல்லாம் அதான் கரெக்ட் பாயிண்ட்டு. இதுவும் எளிமை தானே. எந்த அலங்கார வார்த்தைகளும் போட்டுக்கின்னு அப்படி இப்படிலாம் பேசாமல், அங்கங்கே பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் போடாமல் சிம்பிளாக வீட்டில் எப்படி பேசுவாங்களோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தங்கம்மா அண்டு சாதாரணமாக பேசுறது. ஓகே, அதுவும் எளிமை. வேற அதுவும் எளிமை. அவைலபிலிட்டி, அக்சஸ் பண்ணலாம் ஈஸியாக. இல்லை ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டுன்னு அரைக்கை சட்டை போட்டுன்னு லுங்கி கட்டின்னு பேசுனா, ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காந்துன்னு ஒரு அரைக்கை சட்டை லுங்கி கட்டின்னு எளிமையாக இருந்தா அது எளிமையா? அது எளிமையா? அவமதித்தெல்லாம் எளிமையா? அது ஏன் என்னங்க சும்மா தானே இது? அப்பா பார்த்தா அழகாக இருக்கிறது எளிமையா? ஒருத்தர் வந்தால் என்ன பார்க்க போகிறாங்க, உடனே அவங்களுக்கு குளிச்சுட்டு வந்து சீப்லாம் வச்சு தலையெல்லாம் வாரி ஒரு நேரத்தில் தின்னு வச்சு ஏதோ ஒன்று பண்ணின்னு வந்தால் தானே கரெக்டே. இல்லை யாரோ ஒருத்தர் பார்த்து வந்தாங்க எளிமையாக இருக்கணும்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டு வரலாமா? அது பேர் என்ன? என்னை ஒருத்தர் பார்க்க வந்துட்டாங்க, நான் ரொம்ப எளிமையாக இருக்க போகிறேன்ட்டு எல்லாத்தையும் இருக்குதெல்லாம் அவுத்து போட்டு கடகன்னு கைட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணா, சீடன் வந்துக்கிறான், அவனுக்கு எளிமையாக நம்ம காட்சி தரணும். அது பேர் என்ன? அது பேர் என்னங்க? அது பேர் தான் ஆணவம். ஆணவம் எங்கே ஒழிஞ்சுனுக்குதுன்னா எளிமை அப்படின்ற ஒரு பேருக்குள்ளோம். எங்கே ஒழிஞ்சுனுக்குது ஆணவம்? இருக்குதுலேயே ரொம்ப மோசமான ஒஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா எளிமையாக இருக்கிறன்னு நடிக்கிறான்ல, அதுதான் ஆணவத்தின் உச்சம். அப்படி பணிவாக இருப்பான், வாங்கய்யா விஷம் கலந்து கொடுத்துருப்பான். அவன் தான் என்ன பண்ணுவான்? ஏன் இந்த பணிவான சீடர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சியா விஷம் கொடுக்கறதுக்கு ரெடியாக வரான். அவன் ஆரம்பத்துலேருந்து எப்படி போய் நிற்பான், வேறு யாரும் பேச விடாமல் பார்த்து நிற்பான். அப்போ தானே அவன் பாய்சன் கொடுக்க முடியும். புரியுதா? எதுக்கு இந்த வெள்ளம் பண்ணு வரான் அவன்? அப்படியே பணிவா அப்படியே உருண்டு பிறண்டு எதுக்கு உரங்கட்டினே வரான். அம்மா என்ன பண்ணுறான், எங்கேயும் போக முடியாத அளவுக்கு வச்சு உரமாக வச்சு செஞ்சுருவான். ஏமா அந்த சொன்னகிரி யார்? இப்போ குரு தான். யாருக்கு ஏமாந்தாரு? இந்த எளிமையை எதிர்பார்க்குற சீடங்கிட்ட மரியாதை போடலாம். நான் என்ன பண்ண முடியும்? உன்னெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க முடியாதியா? என் குரு எப்படி இருக்கணும்? இன்னும் எனக்கு இன்னும் தெம்பாக இருப்பானா, இன்னும் சந்தோஷமாக இருப்பானா? கம்மியாக இருக்குது. குருக்கு 5 விரல் இருக்குது, ஒரு விரலில் மட்டும் போட்டுனுக்கிறாரு. இல்லை ஒரே மதத்தை திரும்ப போட்டுனுக்கிறாரு. அப்படி தானே யோசிக்கணா? இருக்குத்தையும் அவுத்து போட்டு சுலுங்கி கட்டின்னு உட்காந்துக்கிறேன்னா என்னத்துக்கு பண்ணுறது? என்ன சொல்லணும் நம்ம? அவனை போடான்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் இல்லைன்னா அவன் நம்ம நிலமை. நானே லுங்கி கட்டின்னு உட்காந்தா நீ எப்படி இருப்ப? நான் லுங்கி கட்டின்னு உட்காந்துக்கிறேன், நீ எப்படி இருப்ப? நான் வந்தவொடனே எல்லாத்தையும் அவுத்து போட்டு வந்தேன், நீ எல்லாத்தையும் போட்டு முடியும். உனக்கு என்ன ஆகும்? ஐயோ குருவே எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கிறார், நம்ம என்ன பண்ணக்கூடாது? 2 பேரும் அவுத்து போட்டு தெரிஞ்சா எப்படி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு? நிர்வாண சாமியார், அதுக்கு ஒரு பேர் வச்சிருவீங்க. பாவடை கட்டினாலும் பாவடை சாமியார் ஆயிடுவாரு. ஆணவம். எனக்கு கீழே இருக்கணும் ஒருத்தன், எனக்கு
கீழே இருக்கணும். அவன் பிரில்லியன்ட்லேயே அவன் புரிதலெலாம் உச்சமாக இருக்கிறான். அவன் உச்சம் இல்லை, நீ அது மாதிரி வாழ்ந்தேன்னா நீ யார் கிடையாது. அதுக்கு வந்து காரணம் வர சொல்கிறான். அந்த சாமியார் இப்படி இருந்தார், இந்த சாமியார் இப்படி இருந்தார், அந்த மகான் இப்படி இருந்தார். அந்த மகான் மயிர் பிடிங்க எனக்குன்னா வந்து அவருக்கு போன் இருந்தது. அது மாதிரியே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார்? குத்துல அவருக்கு அது மாதிரி குத்துருந்தா என்ன பண்ணியிருந்துருவார்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட கழுது தான் இருந்தது, அது மேலே ஏறி உட்காந்து சுற்றி இருந்துக்கிறாரு. குதிரை இருந்தால் குதிரை மேலே சுற்றி இருந்திருப்பார். ஏன் கழுது மேலே ஏறி சுற்றி இருந்தார்? ஏன்டா விருந்துக்கு போனார் கண்டத்தில்? அவர் நல்லா தான் வாழ்ந்துக்கிறார், சரக்கு வச்சுக்கிறாரு. நாளைக்கு சாக போகிற கூட நைட் செம்பந்துக்கிறான் ஆள். அப்போ உண்மையிலே எப்படி இருந்துக்கிறான் மனுஷன்? புத்தர் அவ்வளோ கொண்டாட்ட பேர் வழி உங்களுக்கு அப்படி காட்டவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டான்? உங்கள் பிரச்சனை பார்த்தீங்களா என்ன? ஏமாத்துக்காரங்களை பார்த்தீங்க. ஒருத்தன் கோமணம் கட்டின்னு மாட்டு வச்சிங்கன்னு கொம்பு வச்சுன்னு சுற்றி இருந்தால் யார் பிரச்சனை? ப்ராடு கம்பெனி எல்லாத்தையும் கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுமா? அது வரையறுத்த ஒரு மாங்காய். அது வரையறுத்த மாங்காய்களை பார்த்துட்டு என்னை பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் அந்த ஆளே இல்லையே. நீங்கள் வரையறுத்தல என்ன வர பிச்சைக்காரத்தனமாக வரையறுக்கலான்னு பார்க்குறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். அப்போ யார் என்னை வரையறுக்கிறது? நீ யார்? உனக்கு என்னத்துக்கு இங்கே வந்த? நானே உன் வரையறெல்லாம் ஒட்டி போட்டு சந்தோஷமாக இருறான்றேன். நீ என்ன பண்ணலான்னு பார்க்குற? என்னையே வரையறுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறிய? எவ்வளோ கேடு கட்ட புத்தி உனக்கு. அப்போ அவனை நான் என்ன சொல்லினா, என்னை அணுகாதுன்றேன். என்னை அணுகாது. என் வார்த்தையில் உனக்கு சுத்தம் இல்லைன்னு தெரியுது இல்லை? வராத. எல்லாம் வாவான்னு தானே கூப்பிடுவாங்க. இன்கேஸ் நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து வந்து கஷ்டமாகவே இருந்தால் கூட பண்ணாதுன்றான். 4 பேர் குறைஞ்சிருந்தாங்கிறான், 4 பேர் கூட்டுனுங்கிறான். காலைல பார்த்தேன் 912, திரும்ப மதியானம் பார்த்தேன் 916, திரும்ப சாயந்தரம் போய் பார்க்குறேன் 915. ஒருத்தன் காணாமல் போயிட்டான். 4 பேர் காணாமல் போயிட்டான், 3 பேர் வந்தான், 2 பேர் காணாமல் போயிட்டான், ஒருத்தன் வரான். அப்படியே யோசிச்சுனே இருக்கிறான், இன்னும் தெரியாமல் போயிட்டுமா இந்த சேனல். நானே கூட சில சேனல்லாம் சில இதெல்லாம் பேசணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருப்பேன். இன்னொரு வீடியோ பார்ப்பேன், வெறுப்பாயிட்டு இருக்கோம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருவேன். இது ரொம்ப நேச்சர் தானே. என்னை பிடிக்கலன்னா என்ன பண்ணேன்? ஏற்று பிடிக்கும் போது திரும்ப வா, என்ன பிரச்சனை? போய் வா. எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி போச்சுன்னு இருக்கான். ஒரு நாள் மாதத்துக்கு 3 நாள் உறங்கணும் தனியாக. பாட்டு அப்படி தானே. உறங்கணுமா தூங்கணுமா? ஒதுங்கணும். மாதத்துக்கு 3 நாளாக ஒதுங்கணும். பாட்டு தப்பாக பாடுறீங்க. என்னங்க புரியல? மாதத்துக்கு 3 நாள் ஒதுங்கணும் தனியாகவா? ஓ சரி, எப்படியோ ஒன்று பாட்டு நம்ம பாடுறது. நான் அதுக்கு ஆராய்ச்சி பண்ண வரல. நமக்கு பிரச்சனை என்னன்னாக்கா, நான் எளிமையாக இருக்கணுமா எப்படின்னு கேட்குறேன். ரொம்ப சந்தோஷமாக சாதாரணமாக பேசுகிறேன். ஃபோன் பண்ணி பேசினாவோ வாட்ஸ்அப் பண்ணாவோ பண்ணுறேன். அதுவும் அவங்கவுங்க அழுதும் புலம்பியும் இல்லை சும்மாவும் கனவு கண்டெல்லாம் சொல்லி 4 மெசேஜ் போடுறாங்க எனக்கு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டுனுக்கிறேன். அது என்னடான்னா அப்படியே கனவு வந்ததுங்க, நாங்கள் வெளியே தோட்டத்து நேற்று ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் எனக்கு. அது ஊந்துச்சு, சாரி ஏதோ ஊந்துச்சு, அதை எடுக்க முடியல. அது நான் சாப்பிட்டேன், பேதியாகுது, வாந்தியாகுது. என்னடா தான் சொல்ல வரேன்? ஒரு 1/2 நாள் லீவ் ஒன்றுன்னு கேட்கறதுக்கு பேசுகிறான். எனக்கு டென்ஷனாக ஆகுது. என்ன பண்ணலாம்? இன்னும் எவ்வளோ எளிமையாக இருக்குது. நான் என்ன செய்து? நான் இப்போ இன்னும் எப்படி எளிமையாக? தயவு செய்து என்ன எளிமையாகணும்னு நீங்கள் என்ன பண்ண வேணாம். நான் எளிமையாக தான் இருக்கிறேன். நான் அப்படி தான் இருக்கிறேன். ரொம்ப அக்சசபிளாக எளிமையாக எப்போதுமே நீங்கள் அவைலபிளாக இருந்ததுக்காகவே ஒரு ஃபோனை பண்ணி இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நேரம் இங்கே வந்துடலாம். இதெல்லாம் பணம்லாம் இல்லை, யார் ஒன்றா வரலாம், இங்கே வந்து உட்காரலாம், பேசலாம். எதனா கேள்வி தான் என்ன கேட்கலாம், முரண்பட்டால் என்ன பேசலாம். நீங்கள் சொல்லி கூட இங்கே வந்து பேசலாம். வந்தால் ஒரு 3 வாரம் வந்தேன், காணாமல் போயிடறான். போயிடணும் 2 வாட்டி வந்தான், காணாமல் போயிட்டான். திரும்ப வந்தான், காணாமல் போயிட்டான். இப்போ அப்படி இல்லை, நான் தீர்ந்துட்டேன், காணாமல் போயிட்டுன்னு வந்தான். சரி எல்லாத்தையும் எடுத்து விட்டு போட்டாக்கா மெசேஜ் அனுப்புகிறான், பொட்டை அப்படின்னு ஆரம்பிக்கிறான். என்னடா டே இது குஷ்டியெல்லாம் நம்ம பேசாத பேச்சா? நான் பொட்டலைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணுறது? அவனை மனசுலேருந்து பேசினா என்னை வந்து அன்ஃப்ரெண்டு பண்ணுறியான்றான். ஸ்டேபிளாக யாரும் இல்லை. அப்போ ஒருத்தன் எளிமையை ஏன் எதிர்பார்க்குறான்? அவன் எப்படி இல்லை, ஒழுக்கமாக இல்லை, நல்லா வாழணுன்னே நினைக்கல. அப்போ நல்லா வாழ்ந்தால் அவங்கள என்ன பண்ணுறான்? சில பேருக்கு பிடிக்காது, கார்லாம் பைக்லாம் நல்லா இருந்ததுன்னா பிளேடு வச்சு கீழ்ச்சிட்டு போய்டுவானுங்க. எதனா பண்ணாங்க அந்த வண்டிக்காரர் ஒன்றுமே பண்ணிட மாட்டாங்க. சொம்மனை போவான், கல் தச்சுட்டு போவான். பார்த்துக்கிறீங்களா? அடுத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காத ஒரு ஜென்மம் இருக்குது இந்த உலகத்தில். ஒரு பொருள் நல்லா இருந்தால் பிடிக்காது ஒன்றுக்கு. சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா செடி இருக்கும், டப்புன்னு போய் கிள்ளிடும். பார்த்துக்கிறீங்களா? புரியாமல் கிள்ற குழந்தை வேறு, வெறுப்பாகவே கிள்ட்டு பார்க்க வர யாருன்னாக்குறாங்களான்ட்டு.
குழந்தையிலே பிரிவிலேயே அது மோசக்கார பாவியாக இருக்கும். கூப்பிட்டு முதல்ல திருத்திடணும், சனி என்ன இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ எளிமையெல்லாம் என்ன பண்ண முடியாது, என்னை எதிர்பார்க்காதீங்க, நான் எளிமையானவன் தான். அதுக்காக என்ன பண்ண முடியாது, அதை சாப்பிடாமல் தூங்காமல் சட்டை போடாமல் ஜெட்டி போடாமல் இன்னும் என்னுடைய காஸ்ட்லியெல்லாம் காட்டணும். நான் போட்டுங்கிற ஜெட்டி இந்த மாதிரி காஸ்ட்லியான ஜெட்டி சொல்லணும். அது லப்பர்லாம் அந்த மாதிரியான லப்பருங்க, அது இடுப்பில் போய் பிடிச்சிக்கெல்லாம் பிடிச்சிக்காது, சும்மா தொட்டுன்னு இருக்கும். சில ஜெட்டியெல்லாம் போட்டால் அமுக்கி கோடெல்லாம் ஊந்துடும். அது மாதிரி ஜெட்டி நான் போகிறதில்ல. ஒரு காலத்தில் போட்டேன், இப்போ அப்படி நானே இதெல்லாம் காட்டணும் போலது உங்களுக்கு. இன்னும் வயிறு எஞ்சி சாகும் எனக்கு. இல்லை இது மாதிரி பனியன் இந்த மாதிரி பனியன் போட்டுன்னுக்கிறேன். கடவுளே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.